இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 25/3/2026 மார்ச் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:16 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை 5:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் இரவு 8:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான சூழ்நிலைகளும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். சாதகமான பலன்களை காண்பதற்கு பொறுமையாகவும் நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. அதிகப்படியான பணிகளும் இருக்கும். பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி அதனை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. கவனமற்ற வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தவும் வேண்டாம். இதனால உறவில நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். என்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. குடும்ப பிரச்சனைகளை வேலை செய்கின்ற இடத்துல கொண்டு வரவும் வேண்டாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகள் செய்வதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஏற்றுமதி துறையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மன உறுதியோடு தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்கும். எந்த வேலையையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொய்வு இல்லாமல் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் இடத்துல கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் நன்றி மறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிடாத செலவுகளை போராடியாவது சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல சில மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். புதிய முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். என்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க செய்வதும் நல்லது. சில திருப்பங்களும் ஏற்படலாம். இதன் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். குடும்பத்தில இருந்து வந்த மன வருத்தங்களும் குறையும். எதிலும் யாரிடத்திலும் பொறாமைப்படவும் வேண்டாம். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக வீட்டை சீர் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
அரசு பணியாளர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மையான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். அனுபவ அறிவை பயன்படுத்தவும் செய்வீங்க. இன்று சுமூகமான உறவிடலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன சவால்களும் இருக்கும். சமாளித்து நற்பெயரையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சியை காண்பதற்கு நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் துணையை புரிந்து கொள்வதன் மூலமாக இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான ஆற்றல்களும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறையாகவும் இருப்பீங்க. திருமண வாய்ப்புகளும் கைகூடியும் வரலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. வேலையில அவசரத்தை காட்டவும் வேண்டாம். தொழில லாபமும் இருக்கும். என்று எதையும் துணிச்சலோடு மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கையிருப்பும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அழுத்தங்களும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். உறவினர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க விஷயங்கள் நல்ல விதத்திலும் முடியும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. சிறப்பான வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதில என்ற உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. அரசாங்கத்தின் மூலமாக மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். பணியிடத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால அங்கீகாரத்தையும் பெற்றுவிடும். சில முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன மாற்றங்களை செய்வதன் மூலமாக லாபமும் உண்டாகும். நீண்டகால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கலை பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும்.
என்ற ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். அனைத்து விதத்திலுமே வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. பணிகளை எல்லாமே விரும்பி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில என்று மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சீரான பணப்புழக்கத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப நீங்க முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. வியாபாரத்திலும் லாபமும் இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் இருக்கும். வங்கியில இருந்து வந்து கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். வேலை பார்க்கின்ற இடத்துல சாதகமான போக்கும் இருக்கும். மனைவி இடத்துல கோபப்படவும் வேண்டாம். சில செலவுகள் இருந்தாலுமே சிரமங்களுக்கு பிறகு இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மற்றவர்களுடைய விஷயத்திலையும் தலையிடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிலும் வெற்றியும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்லவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் அதனை அழுத்துக் கொள்ளாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலையில முன்னேற்றத்திற்கான வழிகளை காணவும் செய்யலாம். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தந்தையினுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிரிகளை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாக செயல்படுவதும் நல்லது. மனதளவுல தெளிவும் உண்டாகும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகளையும் ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். புதிய அறிமுகங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இது உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. யாருடைய பேச்சுக்களுக்கும் அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. விரைவாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல அன்றாட பணிகளையுமே கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல தகவல் தொடர்புல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியமான உறவினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கால்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமான போக்கும் இருக்கும். கடந்து வந்த பாதைகள் சற்று சிரமமாக இருந்தாலுமே இப்பொழுது நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. இது ஏதாவது கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். இன்று வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை முடிப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிலும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் அதனை கவனமாக கடந்து செல்லவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. வெற்றியும் புகழும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக முடிக்காமல் இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். அதிகாரத்துல இருக்கிறவங்க மற்றவர்கள் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. அரசியல்ல இருக்கிறவங்க இடத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொறுப்புகளும் வந்து சேரும். அரசு மற்றும் அரசியல் துறைகள்ல இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. செயல்களில் வெற்றியும் உண்டாகும். இன்று பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களிடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். சிக்கனமாக செலவழிப்பதும் நல்லது தாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடத்துல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நிதானமாக செயலாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது தடங்கள் இல்லாமலும் நடைபெறும். ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சொந்த பந்தங்கள் விஷயத்துல இருந்து தள்ளி இருப்பதே நல்லதுதாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. என்று வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களிடத்துல நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம்.
உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். எதிர்பாராத லாபமும் இருக்கும். தொழிலில் ஏற்பட்டு இருந்த முன்னேற்றமும் தன்னம்பிக்கையையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் என்று உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகளினால உங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். கடன் செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கடியான சூழ்நிலைகளின் மூலமாக வருத்தங்களும் ஏற்படலாம். வழக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல இழுபறியான சூழலும் ஏற்பட்டு நீங்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கால்நடை பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கடன்கள் விஷயத்திலேயும் கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணிகளை திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய நல்லுறவும் இருக்கும். இன்று திருமண உறவிலை உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மன உறுதியாகவும் உணர்வீங்க. இன்று சிறந்த ஆரோக்கியத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பொறாமைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த பணமும் காலதாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். நண்பர்களுடைய வகையில சாதகமான போக்கும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக எதிர்பார்த்த ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். ஏதாவது ஒரு வகையில மன அழுத்தங்களும் ஏற்படலாம். வேலைகள் அதிகமாக இருப்பதினால சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தடுமாற்றங்களும் நீங்கும். மன பலத்துடனும் இருப்பீங்க. பண சிரமங்களும் நீங்கும். சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றவும் செய்வீங்க. மன உறுதியோடு எந்த ஒரு வேலைகளையுமே மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு கொடுத்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களின் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொழில் விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் விவாதம் செய்யவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல அக்கறையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. இன்று வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டியாளர்களிடத்துல எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்று எந்த ஒரு வேலையிலையுமே உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும்.
நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கூட்டு வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம். இன்று வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். போட்டிகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முன்னேற்றமும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சங்கடங்களும் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். பயணங்களின் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வெற்றிகரமான பலன்களும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகளின் மூலமாக நற்பலன்களையும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆர்வமும் அதிகரிக்கும். என்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. அமைதியான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. சிறப்பாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடத்துல பணிச்சுமை கூடுதலாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இன்று திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்விற்கும் பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல அதிகாரத்துவமும் கிடைக்கவும் பெறுவீங்க. செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நினைத்தது நல்லபடியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. செலவுகள் அதிகமாவதனால சற்று சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணக்கு வழக்குகளை சரிபார்க்கவும் செய்வீங்க. கடன் கொடுப்பதில் அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன அன்பு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். சில எளிமையாக முடியக்கூடிய சில வேலைகள் கூட 1ற்கு 2 முறை அலைச்சல்களை தந்துதாங்க முடியும். உறவினர்கள் நண்பர்களிடத்துல கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க உதவிகளும் செய்வாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் தயக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இது தடையாகவும் இருக்கலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய மனதுல இருந்து வந்த விரக்தியும் ஏமாற்றங்களும் நீங்கும். ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். கூட்டு வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். குழப்பங்களும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:34 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கோபங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க, கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது என்று ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும், நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளை அவ்வளவாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில அவசியமில்லாத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தின் மதிப்பை உணர்ந்து செலவு செய்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி பேச்சுவார்த்தைகள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். கொடுத்த வாக்கை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனைவியனுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஊக்கத்தோடு வேலைகள் பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவிடவும் வேண்டாம். தொல்லை தருகின்ற நோய் நொடிகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருந்தாலுமே சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று உறவினர்களுடைய வருகையினால அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகள் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திட்டமிட்டு இருந்து வந்த செயல்பாடுகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான கோப்புகள் மற்றும் பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோக பணிகள்ல ஆதரவான சூழலும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:54 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அதற்கு பிறகு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடனும் செயலாற்றவும் செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பணி தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று இனிமையான வார்த்தைகளினால உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். தொலைதூரத்துல இருந்து உங்களுக்கான பணமும் கைக்கு வந்து சேரும். இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்கள் மகிழ்ச்சியான மனநிலையின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடனும் காணப்படும். இன்று புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. நல்ல லாபமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கும். உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. தக்க சமயத்துல உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க.
நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும், தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும், நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வருமானத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாத சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வேலையின் காரணமாக வீட்டிற்கு வருவதற்கு தாமதங்களும் ஏற்படலாம். என்று வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். வீட்லையும் கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாகவும் குறையும். எதிர்பார்த்து இருந்து வந்த சில வாய்ப்புகளும் சாதகமாகவும் அமையும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரலாம். கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியான போக்குடனும் இருப்பீங்க. மன உறுதியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. ஆதரவாகவும் இருப்பீங்க. சில சிறப்பாக செயல்களை எதிர்பார்க்கவும் செய்யலாம். திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களின் மூலமாக வரவேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையரினுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் பயனுள்ளதாகவும் முடியும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளினால தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயத்துல கூட அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பக்கத்து வீட்டு விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்தறி சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமாகவும் துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. இறை வழிபாட்டுடன் இன்றைய நாளை நல்ல நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அமைதியாகவும் கட்டுப்பாடுடனும் உணர்வீங்க. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக இருப்பது சற்று சுமையாகவும் இருக்கலாம். வியாபாரத்திலையும் சரி, வேலையிலும் சரி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. செலவுகள்ல கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலையில உங்களுடைய யோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வீட்டிலேயும் சரி, வெளியிலேயும் சரி உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக உங்களுடைய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேடிப்போன நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய மனமும் அமைதியாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். கடன் கொடுப்பது வாங்குவதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சில தேவையில்லாத நண்பர்களிடத்துல குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரவு நேரத்துல பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கிடைத்த பணிகளை விரைவாக முடிக்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய உதவிகளும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களுடைய உதவியின் மூலமாக எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கவலைகளும் நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல ஆக்கப்பூர்வமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க.
அவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும் என்று உங்களிடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் தருவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலைகள் இப்பொழுது நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மன தைரியத்தோடு எதையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சியான பேச்சுக்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். எதிரிகள் இடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. வியாபாரத்துல நீங்க நினைத்தபடி வருமானத்தையும் பார்த்து விடலாம். கடன் சுமை குறைந்து மன நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். நீங்க சும்மா இருந்தாலுமே ஏதாவது வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை ஞாபக மறதியினால தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். குடும்பத்துல எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் கண்டுகொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல மறதியினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய செயல்கள்ல தலையிடாமல் இருப்பதே நல்லது. நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சந்தேகப்படுகின்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இனம் புரியாத புதுவிதமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான சூழலும் உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.